சூப்பரான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு பவுலில் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட போகும்போது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ முட்டையை நம்ம உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே 1/4 டம்ளருக்கு நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தவாவை நம்ம நல்லா காய வச்சு அதுக்கு மேலே நெய்யை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்றவங்க குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஒரு சீஸ் மட்டும் வச்சு நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே போட்டு இந்த மாதிரி போட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.